Welcome to our channel with love Sana Vinith. ஹாய்ங்க எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மோத்தி லட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. நான் இன்னைக்கு 1/4 கிலோ கடலை மாவு எடுத்துருக்கேங்க. கடலை மாவு எடுத்துட்டு அதில் ஃபுட் கலர் சேர்த்திக்கலாம். நம்ம ஆரஞ்சு ஃபுட் கலர் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒட்டுக்கா தண்ணி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணினோம்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த பேட்டர் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு பேனில் நெய் சேர்த்து முந்திரி பாதாம் இன்னைக்கு ஃப்ரை பண்ணிக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான், நம்ம வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதுலேயே நம்ம பூந்தி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. ஸோ எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கரண்டியில் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவை ஆட் பண்ணி நம்ம பூந்தி பொரிக்க போகிறோங்க. ஸோ மாவை ஒரு மாதிரி இந்த மாதிரி ஹோல் இருக்கிற கரண்டியில் விட்டு நம்ம பூந்தி மாதிரி ஃபஸ்ட்டு வருதான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம திக்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பூந்தி மாதிரி வராதுங்க. ஸோ நம்ம எண்ணெயில் இந்த மாதிரி மாவை ஆட் பண்ணி நம்ம எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரே இடத்துல வச்சு கரண்டி ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி வச்சு நம்ம பேட்டர் ஊற்றினோம்னா அது ஒரே இடத்துல இதாயிருங்க, ஸ்ப்ரெட் ஆகாது. அதனால கரண்டியை எல்லா பக்கமும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அது நல்லா ஒன்ஸ் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாங்க. நமக்கு பூந்தி நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் வேணும்னா இந்த பூந்தியை நம்ம மிக்சியில் கூடியும் அடிச்சுக்கலாம். அது மோத்திச்சூர் லட்டு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வேணும்னா நம்ம இந்த மாதிரி மிக்சியில் அடித்து இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். பாகு காய்ச்சறதுக்கு நான் இன்னைக்கு இந்த கிளாஸில் 1 கிளாஸ் சர்க்கரை எடுத்திருக்கேங்க. இதில் நான் 1.5 டம்ளர் 1.25 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம இதை நல்லா கெட்டியாக பாகு காய்ச்சிக்கலாம். ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். பாகு காய்ச்சினதுக்கு அப்புறமா இதில் நம்ம இந்த வறுத்து வச்சிருந்த பூந்தியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இதுலேயே நம்ம சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் நமக்கு நல்லா பாகு அப்சர்வ் ஆகும். நெக்ஸ்ட் இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பாதாம் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணி அதை நம்ம ஒரு அகலமான தட்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாங்க. இது கொஞ்சமாக சூடு கை தாங்குற சூடு இருக்கும்போது நம்ம கையில் கீ தடவிட்டு நம்ம இந்த மாதிரி லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். ஸோ நமக்கு கொஞ்சம் வெதுன்னு சூடு இருக்கும்போதே பிடிச்சி வச்சிட்டோம்னா நல்லா இருக்கும். நமக்கு கிராக்கெல்லாம் இல்லாமல் நமக்கு நல்லா வரும் இந்த மாதிரி லட்டு. ஸோ நம்ம மோத்தி லட்டு ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நம்ம சேனலை நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. சஜஷன்ஸ்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.